நீங்கள் எல்லோரும் கண்காட்சிக்கு சென்றிருப்பீர்கள். அந்த கண்காட்சி, அதாவது 9 கிரகங்களும் எந்தெந்த கண்காட்சியை சுட்டி காட்டுகின்றன? சூரியன். முதலில் சூரியன் அரசு அருங்காட்சியகத்தை குறிப்பிடுகிறார். சூரியன் அரசு அருங்காட்சியகத்தை குறிப்பிடுகிறார். சந்திரன் விவசாய கண்காட்சி, நீர் மேலாண்மை கண்காட்சி. சந்திரன் விவசாய கண்காட்சி, நீர் மேலாண்மை கண்காட்சி. அடுத்து செவ்வாய். செவ்வாய் எந்த கண்காட்சியை குறிப்பிடுவார்? இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட கண்காட்சியை குறிப்பிடுகிறார். புதன் அப்படிப்பட்ட கண்காட்சியை குறிப்பிடுவார். வணிக மற்றும் வர்த்தக கண்காட்சியை குறிப்பிடுகிறார். குரு புத்தக கண்காட்சி, அறைகலன் கண்காட்சி. குரு புத்தக கண்காட்சி, அறைகலன் கண்காட்சி. சுக்கிரன் அப்படிப்பட்ட கண்காட்சியை குறிப்பிடுகிறார். ஆடை ஆபரண கண்காட்சியை குறிப்பிடுகிறார். சனி கட்டிடக்கலை கண்காட்சியை குறிப்பிடுகிறார். ராகு எலக்ட்ரானிக் பொருட்கள் சம்பந்தப்பட்ட கண்காட்சியை குறிப்பிடுகிறார். கேது அப்படிப்பட்ட கண்காட்சியை குறிப்பிடுகிறார். கேது பார்த்திங்கன்னா சமய திருவிழா போன்ற அந்த சூழலை சுட்டி காட்டுகிறார். இப்போ இந்த கண்காட்சி, நீங்கள் ஒரு கண்காட்சி போகிறீங்கள், என்டர் ஆகிறீங்க, நுழைவாயில். இப்போ இதை வைத்து இந்த 12 ராசியையும் எப்படி நாம் பிரிக்கலாம்? நீங்கள் என்டர் ஆகிறீங்க, நுழைவாயில் கண்காட்சிக்கு போகின்றீர்கள், அங்கே நுழைவாயில் என்டர் ஆகிறீங்க, அது முதலாவது வீடு. நீங்கள் என்டர் ஆனது என்ன பார்ப்பீங்க? டிக்கெட் கவுண்டரை பார்ப்பீங்க, அது 2ஆம் வீடு. அறிவிப்பாளர் அறை என்று இருக்கும், அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா 3ஆம் வீடு. கண்காட்சி பொருட்கள் இருக்கிறது, அது பார்த்திங்கன்னா 4ஆம் வீடு. விளையாட்டு பகுதி, அது 5ஆம் வீடு. பாதுகாப்பு மற்றும் மருத்துவ அரங்கத்தை குறிப்பிடுவது 6ஆம் வீடு. கண்காட்சி பார்வையாளர்கள் 7ஆம் வீடு. தீ பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா, தீ பாதுகாப்பு ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட வீடு 8ஆம் வீடு. அரங்க நிர்வாகிகள் 9ஆம் வீடு. கண்காட்சியை துவங்கி வைக்கும் பிரபலம் ஒரு அழைக்கும் இல்லையா, அது 10ஆம் வீடு. கண்காட்சியின் உணவு உண்ணும் பகுதி 11ஆம் வீடு. கழிப்பறை மற்றும் வாகனம் நிறுத்தும் இடம் 12ஆம் வீடு. அடுத்து இடமாற்றம் சம்பந்தமாக நாங்கள் ஜோதிட ரீதியாக பார்க்க இருக்கின்றோம். மனிதனின் 3 அத்தியாவசிய தேவைகளில் உறைவிடமும் உண்டு. ஒருவர் வாழும் இடம் அவரது வாழ்வில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஜோதிடத்தின் பயன்பாடுகள் எண்ணில் அடங்காதவை. நாம் வாழும் கால சூழலுக்கு ஏற்ப ஜோதிடத்தின் பயன்பாடுகள் மாறுபடுகின்றன. அவ்வகையில் இடமாற்ற ஜோதிடமும் தற்காலத்தில் ஒரு ஆராய்ச்சி அளவிலேயே இருந்தாலும் வரும் காலத்தில் இதற்கொரு பெரும் பங்கு இருக்கும் என்பது தெளிவான ஒன்று. ஒருவரது வாழ்வில் மேற்கொள்ளும் பல்வேறு செயல்பாடுகளுக்கு ஜோதிடம் ஒரு கருவியாக இருந்து வழிகாட்டுகிறது. அவ்வகையில் இடமாற்ற ஜோதிடம் என்பது ஒருவரது வாழ்வில் இடமாற்றம் என்பது எவ்வாறு செயல்படும், அது எந்த காலகட்டத்தில் நிகழும், மேலும் எந்த இடத்துக்கு இடமாற்றம் செய்தால் அது ஜாதகருக்கு உறுதுணையாக இருக்கும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க உதவும். இடமாற்ற ஜோதிடம் பற்றிய ஆய்வுகள் 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் தொடங்கியது. இதனை ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரோகார்டோகிராஃபி என வழங்குகிறார்கள். இன்று வரை இம்முறை ஆய்வுத்தன்மைகளிலேயே அதிகமாக பயன்பாட்டுக்குள் இருக்கிறது.
இடமாற்ற ஜோதிடம் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். ஒருவர் தான் வாழும் இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாறும் பொழுது அவரது 12 பாவகங்களில் செயல்பாடுகளும் மாற்றத்துக்கு உட்படும். இந்த மாறுபாடுகளை கேபி முறையில் மிக துல்லியமாக காணலாம். உதாரணமாக, ஒருவர் தமிழ்நாட்டில் பிறந்து தனது வேலை நிமித்தமாக நீண்ட காலத்துக்கு வெளிநாடு செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அக்குழுவில் அச்சூழலில் அவரது வாழ்க்கை முறை முற்றிலும் மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும். லக்னம் உடல், 2ஆம் பாவகம் சுவைத்தன்மையை குறிக்கும், 3ஆம் பாவகம் அண்டை அயலாரை குறிக்கும், 4ஆம் பாவகம் வீடு சொத்து தாயாரை குறிக்கும், 5ஆம் பாவகம் குழந்தைகள் ஆன்மீகம் வழிபாட்டு முறையை குறிக்கும், 6ஆம் பாவகம் கடன் நோய் சார்ந்தவை, 7ஆம் பாவகம் எதிராளி திருமணம், 8ஆம் பாவகம் அவமானம் பழிச்சொல், 9ஆம் பாவகம் உயர்கல்வி, 10ஆம் பாவகம் தொழில் அந்தஸ்து, 11ஆம் பாவகம் எதிர்பார்த்தலை அடைதல், 12ஆம் பாவகம் மருத்துவமனை சிறைச்சாலை தூக்கமின்மை. மேற்கூறியவற்றில் புதிய சூழலுக்கு ஏற்றவாறு உடல் நிலையில் மாற்றங்கள் நிகழும். புறச்சூழலுக்கு ஏற்றவாறு தனது உடைகளை மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும். புதிய சூழலின் உணவு பழக்கங்களில் மாற்றம் இருக்கும். நமது வீட்டுக்கு அருகே வசிப்பவர்களது பழகும் இயல்பும் தன்மைகளும் வேறுபடும். புதிய சூழலில் வாங்கும் சொத்துக்கள் அதனை வாங்கும் வழிமுறைகள் மாறுபடும். புதிய சூழலில் ஏற்படும் நோயின் தன்மைகள் வித்தியாசமானதாக இருக்கும் என ஒவ்வொரு பாவகத்தின் செயல்பாடுகளிலுள்ள மாற்றத்தை விவரிக்கலாம். இவ்வாறு ஏற்படும் மாற்றங்கள் ஒருவருக்கு உகந்ததாக இருக்குமா என கண்டறிய இந்த இடமாற்ற ஜோதிடம் பேருதவி புரிகிறது. மேலும் ஒருவர் இடமாற்றம் செய்ய முற்பட்டால் எந்த இடத்துக்கு சென்றால் அவருக்கு வாழ்க்கை சூழல் சிறப்பாக அமையும் என கண்டறியவும் உதவுகிறது. இவை அனைத்துக்கும் முன்பு ஒருவருக்கு ஜாதக ரீதியாக இடமாற்றம் சாத்தியமா என்பதை கண்டறிய வேண்டும். அதன் பின்பே இடமாற்றம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இடமாற்றம் உள்ளதா என்று பார்க்க 12ஆம் பாவக உப நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் 3, 9, 12ஆம் பாவங்களை குறிகாட்ட வேண்டும். அப்போதுதான் ஒருவருக்கு இடமாற்றம் இருக்கும். இதன் பின்பு 12ஆம் பாவக உப நட்சத்திரம் 3, 9, 12இல் எந்த பாவகத்தோடு அதிக தொடர்பில் உள்ளது என்பதை பொறுத்து அருகில் இடமாற்றம் இருக்குமா அல்லது தொலைவில் இடமாற்றம் இருக்குமா அல்லது வெளிநாட்டில் இடமாற்றம் இருக்குமா என சொல்லும் இடங்களை கண்டறியலாம். மேலும் தெளிவு பெற 12ஆம் வீட்டு உப நட்சத்திரம் அமர்ந்துள்ள ராசி குறிக்கும் இடத்துக்கு ஜாதகர் இடம்பெயர்வார் என்று கூறலாம்.